அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள்ல தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்துக்களை நாம் தமிழர் தம்பிமார்களும் பாஜக போன்ற சங் பரிவார் தம்பிமார்களும் ஒன்றாக சேர்ந்து சில கருத்துக்களை எடுத்து போட்டு தந்தை பெரியார் இப்படி சொல்லிட்டாரு, இப்படி பேசிட்டாரு, இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு என்னவோ பகுத்தறிவுக்கு இவர்கள் தான் வகுத்து வைத்தது போலவும் பெரியார் பேசியது பகுத்தறிவுக்கே பொருந்தாது அப்படியெல்லாம் உச்சகட்டத்துக்கு போய் மூளை பிதுங்கி மூலாதாரம் வழியாக வெளியில வர்ற அளவுக்கு கடுமையான கருத்துக்களை பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு சில கருத்துக்களுக்கு நம்ம பதில் கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு காணொலியா பதில் கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். அதுல தொடர்ச்சியா இவர்கள் பேசிட்டு இருக்கிறது என்ன சொல்றாங்கன்னா, தந்தை பெரியார் பெண்களை கர்ப்பப்பையை எடுத்து சொல்லிட்டாரு, கர்ப்பப்பையை தூக்கி வீசிங்கன்னு சொல்லிட்டாரு. இது பகுத்தறிவா? இப்படி இவர் சொல்லிட்டாரு, தந்தை பெரியாருக்கு அறிவே கிடையாது அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற அறிவில்லாதவர்கள் தந்தை பெரியாரை பார்த்து சேற்றை வாரி இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு புரியுற மாதிரி அதை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறோம். தந்தை பெரியார் இப்படி பேசினாரா, பெண்களை கர்ப்பப்பையை எடுத்து போட்டுருங்கன்னு பேசினாரா அப்படின்னு கேட்டா ஆமா பேசினாரு. ஏன் பேசினாரு அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும்ல. ஏன்னா தந்தை பெரியார் தான் சொல்றாரு, நான் சொன்னதுனாலே நீ அதை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் சொல்றதுல நீ பகுத்தாராய்ந்து பாரு, உனக்குன்னு மூளை இருக்கு, நீ பகுத்தாராய்ந்து பாரு, அது சரியா இருந்தா ஏத்துக்கோ, தவறா இருந்தா தூக்கி போடுன்னு சொல்றாரு. அப்படி பெரியாருடைய கருத்தை நான் சொல்றேன். அது சரியா இருந்தா நீங்க ஏத்துக்கோங்க, தவறா இருந்தா மறுபடியும் தந்தை பெரியார் இப்படி பேசிட்டாருன்னு உங்களுடைய வன்மங்களை கட்டிக்கிட்டே இருங்க, பிரச்சனை கிடையாது, முடிஞ்சா கேளுங்க. தந்தை பெரியார் அவர்கள் ஏன் பெண்களை கர்ப்பப்பையை தூக்கி போட சொல்றாரு அப்படின்னா, இந்த சமூகம் இருக்குது, நாம பிறந்திருக்கிற இந்த சமூகம் இருக்குல்ல, பொதுவாக இது ஆணாதிக்க சமூகம், பெண்ணை அடிமைப்படுத்துற சமூகம். ஏன்னா இந்த சமுதாயத்துல பெண்களுக்கு என்று தனியா சில சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ வகுத்து வச்சிட்டோம். பெண்ணா இப்படிதான் இருக்கணும், பெண்ணா சமையல் இப்படிதான் இருக்கணும், பெண்ணா புருஷனுக்கு துணி துவச்சு கொடுக்கணும், புருஷன் போகும்போது டாட்டா காட்டணும், புருஷனுடைய உடல் தேவையை அவர் பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும், இதுதான் பெண்ணுடைய கடமை, இதைதான் செய்யணும் அப்படின்னு ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை பெண் மேல போட்டு திணிச்சிட்டாங்க. இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு பெண் என்பவள் பல ஆண்டு காலமாக ஒரு குடும்பம் ஒன்னா இருக்கணும்னா, அதுக்கு ஒரு குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னா அதுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண் தான் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார். ஏதோ கஷ்டமோ நஷ்டமோ, பையன் சரியில்லாம போனாலும் சரி, புருஷன் சரியில்லாம போனாலும் சரி, இழுத்து பிடிச்சு அந்த பெண் நிறுத்துறான். அப்போ அப்படிப்பட்ட வலிகளை அந்த பெண்கள் அனுபவிக்கிறார்கள். அந்த வலிகளை பற்றி இந்த சமூகம் பேசுறதே இல்லை. ஏன்னா பொதுவாகவே ஒரு ஆம்பளை வேலைக்கு போறான் வரான், அவன் தான் கஷ்டப்படுறான், இப்படிதான் பேசுறாங்களே தவிர உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெண்கள் எவ்வளவு வலிகளை சுமக்கிறார்கள், காலம் முழுக்க அவர்களது கனவை எப்படி தொலைய கொடுத்து விட்டு வலிகளை சுமக்கிறார்கள் என்பதை பற்றி யாரும் பேசவே இல்லை. அதை பேசியவர் தந்தை பெரியார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் பெண்களை கர்ப்பப்பை எடுக்க சொல்றாருன்னா, எடுத்துருங்க அப்படின்னு எல்லா பெண்களையும் சொல்லல, தேவைப்படும் பெண்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனையை அவர் முன்வைக்கிறாருன்னா, ஒரு பெண் திருமணம் செய்துக்கிறார், ஒரு பெண் கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆண்டுல ஒரு குழந்தை பிறக்குமா, ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னொரு குழந்தை பிறக்குமா, இப்போ ஒரு 2 குழந்தை வந்துடும். இப்போ இந்த பொண்ணு ஒருத்தரை பார்த்து கல்யாணம் பண்றான், அவன் நல்லவனா இருப்பான் அப்படின்னு வீட்டுல எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துல முழு குடிகாரன் ஆயிடுறான். எப்ப பாரு அந்த பொண்ணை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறான், எப்ப பாரு அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்றான், இல்ல வேற ஒரு பொண்ணு கூட போய் தொடர்பு வச்சுக்கிறான், 24 மணி நேரம் சைக்கோ டார்ச்சர் பண்றான் அப்படின்னா இந்த சமூகம் என்ன தெரியுமா பண்ணும், அந்த ஆணை ரொம்ப மென்மையா கண்டிக்கும். அவன் வேலைக்கு போறவரு, அப்படி அவர் தான் சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வையை அந்த ஆண்மலை வச்சுட்டு ரொம்ப மென்மையா, ஏன்பா குடும்ப குட்டிலாம் இருக்கல, கொஞ்சம் பார்த்து பக்குவமாப்பா அப்படின்னு மென்மையா அதை கடந்துட்டு போயிடும். ஆனால் இந்த பெண்ணுக்கு அறிவுரைகள் வாரி வாரி வழங்கும். கணவன் தவறு செய்வான், மனைவிக்கு அறிவுரைகள் வாரி வாரி வழங்கப்படும். அதுல குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, 2 குழந்தை பெத்தாச்சுமா, நாளைக்கு நீ விட்டுட்டு போயிட்டா உங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும், கணவன் இல்லாம நீ வாழ முடியுமா இந்த சமுதாயத்துல, தனியா இந்த குழந்தைகளை கரை சேர்த்துருவியா, இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பாரு, இந்த குழந்தைகளுடைய நாளைக்கு இந்த குழந்தைகள் எப்படி இருக்கும்னு பாரு, அப்பா இல்லாம இந்த குழந்தைங்க வளர முடியுமா, இப்படி பேசி 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 இந்த நரகத்தில் அந்த பெண்ணை இந்த சமூகம் தள்ளுகிறது. அப்போ வேற வழி கிடையாது, இந்த குழந்தைகளை வளர்க்கணும்னா இந்த குடிகார, இந்த சைக்கோ இவங்க கூட இருந்தே ஆகணும், வேற வழியே கிடையாது என்று எத்தனையோ பெண்கள் தங்கள் வாழ்க்கையை நரகத்தில் தள்ளி வேறு வழி இல்லாமல் சில நேரங்களில் இதை கட்டுப்படுத்திக்க முடியாமல் தற்கொலை செய்து இறந்து விடுகிறார்கள். அப்படி பெண் என்பவள் இந்த சமூகத்தில் கேள்வி கேட்க முடியாமல் விளக்கில் மாட்டிய விட்டில் பூச்சி போல அவள் சாவதை விட கர்ப்பப்பையை எடுத்துவிட்டு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல், எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை என்றால், இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கலையா, இவன் என்னை இப்படி டார்ச்சர் பண்றானா, நான் அடுத்து என்னுடைய வாழ்க்கையை நோக்கி மூவாராய் போயிடுறேன் என்று பெண்கள் முடிவெடுக்க முடியும். இந்த சமூகம் பெரியார் கர்ப்பப்பை எடுன்னு சொல்றாருல, இதற்கு இந்த சமூகம் வைக்கப்படும், இந்த சமூகம் தலைமுடியணும். இவ்வளவு வலி தோய்ந்து ஒரு கிழவன் இவ்வளவு வலி தோய்ந்து ஐயோ உங்கள் கர்ப்பப்பையை எடுத்து விடுங்கள் சொல்ற அளவுக்கு இந்த சமூகம் இவ்வளவு மூர்க்கமா இருக்குது, பெண்கள் மேல இவ்வளவு வன்மத்தை கக்குது. இந்த சமூகம் தான் அந்த வார்த்தையிலிருந்து தலை குனிந்து தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும்.
அதை விட்டுட்டு தந்தை பெரியார் இப்படி பேசுறாரு, பெரியார் இப்படி பேசுறாரு, பெரியார் இப்படி பேசுறாரு பைத்தியகாரத்தனம். நீங்கள் மனிதர்களா அல்லது பைத்தியங்களா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள்.